ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் எல்லாரோட ஃபேவரட்டான பன்னீர் பிரியாணி. என்னோடய ஃபேவரட்டும் பன்னீர் பிரியாணி தாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னீர் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு க்யூப் பட்டர் சேர்த்து, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் பன்னீர் போடும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை நல்லா பட்டரோட கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேருங்க. உங்களுக்கு எந்த பன்னீர் கிடைச்சாலும் இல்லை உங்களோட ஃபேவரட் எந்த பன்னீராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் குக்கிங் டைம் மட்டும் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு பன்னீரும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சோயா பன்னீர்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த குக்கிங் டைம், இந்த ஃப்ரை பண்ணுற டைமை பார்த்து செஞ்சுக்குங்க. நான் மில்கி மிக்ஸ் பன்னீர் தான் எடுத்தேன். அது நல்லா பாருங்கள், இப்படி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஓரளவு லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. அப்புறம் ஒரு குக்கர் வச்சு நல்லா குக்கர் சூடேனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தாராளமாக குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். வேறு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல் இல்லாத குக்கிங் ஆயிலும், அதுக்கப்புறம் நல்ல வாசனை உள்ள நெய் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீளமாக அரிஞ்சிருக்கேன் ஆனியன், 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 4 கூட சேர்த்துக்கலாம், இந்த நான் கொடுத்துருக்க அளவு ரைஸுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வரணும். அதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கல்பாசி ஒரு சிட்டிகை, ஸ்டார் அனீஸ் 2 துண்டு, பட்டை 2 துண்டு, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய் 2. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொரன்னு அரைச்சிட்டு வரணும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு பல்ஸ் மோடில் அரைச்சேன். இந்த மாதிரி பாருங்கள். நம்ம பட்டை லவங்கம் தனித்தனியாக தாளித்தோன்னு வச்சிங்களேன், அது சாப்பிடும்போது எனக்கே ஒரு டைம் லவங்கம் வாயில் கிடைக்கும். அது நம்மளுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி போட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் வாயில் தண்டுப்படாமல் நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி நம்ம கரம் மசாலா கம்மியாகவும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஜாஸ்தி போடுறத விட அதில் பாதி தான் இந்த மாதிரி அரைச்சி போடுறதுக்காகும். அதுக்கப்புறம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரோசன் பட்டாணி 1 கப் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி தாங்க நல்லாயிருக்கும், வேறு ஊற வச்ச பட்டாணிலாம் சேர்த்துறாதீங்க. பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா சேருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னீர்லேயே பண்ணுங்கள். இதுக்கு மசாலா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம பன்னீரில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கம்மியாக சேர்த்துங்க. கரம் மசாலா உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ அந்த பிராண்ட் சேர்த்துங்க. நான் வீட்லேயே என்னோடய ஸ்டைலில் அரைச்ச கரம் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூனு. இதை நல்லா அந்த எண்ணெயில் கலந்து கொடுத்தோன்னு வச்சிங்களேன், கம்மியாக தான் காரம் மசாலா தேவைப்படும். நீங்கள் தண்ணியில் போடுறதோட இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா கம்மியாக காரமே நல்ல ஃப்ளேவராக கிடைக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃப்ளேமை பார்த்து வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் பொடிப்பொடியாக கட் பண்ணி அதை ஒரு பியூரியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சி இதோட சேர்த்துருங்க. கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி போட்டோன்னு வச்சுங்களேன், பிரியாணி ஒரு கிரேவியோட அந்த சாதத்தில் சேரும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் கட் பண்ணி செய்கிறதோட இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து கொடுங்க. அதே மாதிரி கலரும் இந்த அரைச்சி போகிறதுனால பிரியாணி நல்ல கலராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இந்த தண்ணி சத்து ஓரளவு நல்லா வணங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டியாக இருக்கிற தயிரை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க.
உங்களுக்கு காரம் வந்து பச்சை மிளகாயில் தான் கூட்டிக்கணும், மிளகாத்தூளில் சேர்த்துக்காதீங்க. அது வந்து ஜாஸ்தி சேர்த்தோன்னு வச்சுங்களேன் பிரியாணி வேறு டேஸ்ட்டில் ஆகிடும். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இந்த கொடுத்துருக்கிற ரைஸுக்கு இந்த காரம் போதுமானதாக இருந்தது எனக்கு, அதனால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இது நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். அந்த புதினாவோட பச்சை வாசனை, அந்த தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை சேர்த்துட வேண்டியதான். ஃப்ரை பண்ணாமல் சேர்த்தோன்னு வச்சுங்களேன் அது வந்து சாதத்தில் உடஞ்சி சில டைம் இதாகிடும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதே மாதிரி இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணோன்னு வச்சுங்களேன் உப்பு காரம் சோரி அந்த பன்னீர் எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன் 200 கிராம். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிச்சிருந்ததுன்னா பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஆளாக்கு இருக்குங்க இல்லைங்களா, இது வந்து 100 கிராம், இதால் 2 சேர்த்து 200 கிராம் கழுவி நல்லா 2 வாட்டி கழுவி தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வைக்கிறதோட நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வச்சாங்கன்னா உடையாமல் இருக்கும் ரைஸு. அதனால தான் நான் இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா அந்த மசாலாவில் போட்டு நல்லா பரட்டினோன்னா அந்த ரைஸில் உப்பு காரம்லாம் சேர்ந்துடும். ரொம்ப கிளறக்கூடாது, அப்படி ஜென்டலாக கிளறி விடணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். நீங்கள் பாஸ்மதியில் ரைஸில் செய்யும்போது தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1.5 கப்பு தண்ணி பாருங்கள். இது நல்லா அந்த உப்பு காரம்லாம் சோரி அந்த ரைஸில் கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி 1.25 கப்பு ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி வந்து அரைச்சி பியூரியாக போட்டிருக்கோம், அதனால் 1.25 கப்பு. நீங்கள் வதக்கி தக்காளியை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா 1.5 கப் சேர்த்துக்குங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரைஸை பொறுத்தும், நீங்கள் எந்த ரைஸு பழசா புதுசாக அந்த மாதிரி பார்த்து செஞ்சுங்க. பாருங்கள், இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் மூடி போட்டு நல்ல ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டேன். என்னோடய குக்கரை இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே செய்வேன். பாருங்கள், ஸ்டீமெல்லாம் அடங்கிட்டு இப்போ எடுத்திருக்கேன். பன்னீர் பிரியாணி சூப்பராக நல்லா கமகமன் வாசனையோட கொஞ்சம் ஜென்டிலாக கிளறி விடணும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கிளறணும்னு வச்சிங்களேன் உடையாமல் இருக்கும். பாருங்கள், அடியும் பிடிக்கல, சூப்பராக நல்லா வாசனையோட கமகமன்னு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்றதை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ.